ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸிபிஷனோட ஃபுல் வீடியோவை தான் இங்கே பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த எக்ஸிபிஷன் எங்க நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டெரிக் ஜங்ஷன்ல இருந்து, நாகர்கோவில் பக்கத்துல டெரிக் ஜங்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருந்து ஆசரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய வழியில ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் சைடு இந்த கிரவுண்ட் இருக்கு. இது கன்கார்டியா ஸ்கூல் கிரவுண்டு தான். இது ரொம்ப பெரிய கிரவுண்டாக இருந்துச்சு. இதுவும் எக்ஸிபிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏரியா இருந்துச்சு பார்க் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே பார்க் பண்ணுற இடம் தான். இப்போ இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்மெய்ட் ஷோ இருந்துச்சு. அப்புறமா சரியல் ஃபால்ஸ் இருந்துச்சு. நிறைய வித்தியாசமாக இந்த டைம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees தான். ஒரு ஆளுக்கு 100 rupees. எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. பெரியவங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு வாங்கிட்டோம். தான் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போகும்போது ஸ்டார்டிங்கே ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெர்மெய்ட் ஷோ தான் இருந்துச்சு. இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மெர்மெய்ட் ஷோ நான் கொஞ்ச நேரத்தில் முடியும்னு நான் பார்த்தேன். நிறைய நேரம் அவங்க கன்னியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 3 to 10 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் டைமிங் உண்டு நமக்கு. இது ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 10 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மே 30 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் போகும். ஸோ ரொம்ப நாள் நமக்கு இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். எல்லாருமே போய் பாருங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷன். நாங்கள் போன டைம் ஆக்சுவலாக ஒரு 2-3 days முன்னாடி போயிருந்தோம். அப்போ ஒர்க் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு. இடம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் போட்டு க்ளோ கார்டன் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இதுவும் செட் பண்ணியிருந்தாங்க கார்டன். நாங்கள் போனப்போ ஒர்க்கு ரொம்ப கம்ப்ளீட் ஆகாதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண பிறகு இன்னொரு நாள் வாங்க, இதே டிக்கெட்டை கொண்டு எடுத்தால் போதும் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த டிக்கெட்டை கிளிக்கலை, திரும்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. திரும்பவும் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டாம், இதே டிக்கெட்டை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தந்துட்டாங்க.
ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண பிறகு இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளாடி இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபால்ஸ் செட்டிங்ஸ் மட்டும்தான் கரெக்டாக முடியலை. ஃபால்ஸ் செட்டிங்ஸ் அப்புறம் டிஜே மற்ற எல்லாமே முடிஞ்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவுமே அந்த க்ளோ கார்டன் தான் செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அடுத்த செக்ஷன். இதில் போனீங்க அப்படின்னா அந்த சரியல் ஃபால்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபால்ஸோட இதுதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கக்கூடியது. அதுதான் ஒர்க்கு முடியாமல் தான் இருந்துச்சு. இந்த தண்ணியெல்லாம் விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து செல்ஃபி ஏரியா, அதுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருந்தாங்க. உட்கார்றதுக்கு சேர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த பாருங்க ஒர்க் போயிட்டே இருக்கு. 1 வீக்குள்ளாடி முடியும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் போய் 3 days மேலே ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும் இந்த ஒர்க்கெல்லாம். இங்கே தான் டிஜே அப்படின்னாங்க. அதுவும் அன்றைக்கி பண்ணலை. குழந்தைங்களோட விளையாட்டு திங்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ஸ்டாலில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா வீட்டுக்குள்ளே திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், எல்லா திங்ஸுமே அந்த எக்ஸிபிஷனில் இருந்துச்சு இந்த டைம். இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே மிட்டாய் கடை தான். நம்ம சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்ட அந்த ஞாபகம் நமக்கு வரும். இலந்த பழ மிட்டாயாக இருக்கலாம், இல்லை கல்கோனா மிட்டாயாக இருக்கலாம், தேன் மிட்டாயாக இருக்கலாம், எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. எல்லாமே 20 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆக்சுவலாக கோர்சஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ரெசின் ஆர்ட்டு அதாப்பட்ட நிறைய கோர்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள ஸ்டால் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க.
இந்த ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா பப்படம். அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க.
சாப்பிட்றதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் நிறைய இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சமோசா கடை இருந்துச்சு, டீ கடை இருந்துச்சு, அப்புறமா பானிபூரி இந்த மாதிரிப்பட்ட கடைகள் இருந்துச்சு. நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே நிறைய தான் இருந்துச்சு இந்த டைம். இப்போ சம்மர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருப்போம். பிள்ளைங்க இங்கே வெளியில் போகணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸும் அந்த இது செட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றது எல்லாமே அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு இந்த சம்மர் டைம் இது ரொம்ப நல்ல பிளேஸு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.